அதிக ஸ்கிரீன். தெரியுது உஸ்தாத். நாங்க ஒரு பாடத்தை இன்னொரு டீம் ஒருக்கா ஓதி பார்த்துட்டு அடுத்த செம்பியருக்கு போவோம். ம். எப்படி நீங்க ஓதுனீங்கன்னா அதே ஸ்டைல்ல வேலை வராம கவனமா ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. திருப்பி ஓதுங்க. குட். ஃபர்ஸ்டே திரும்ப ஓதவா உஸ்தாத்? ஓ, அழகா வந்திக்குது. அதே மாதிரி ஓதுறீங்க. குட். மாத்திட வேணாம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ரெண்டாவது. الذي جمع مالا وعدده. குட். மூணாவது. قل أعوذ برب الفلق. கொஞ்சம் காஃப கலக்கும். قاف கலக்கலன்னு சொல்றீங்களா சார்? எஸ், காஃப கொஞ்சம் கலக்கும். அழுத்தமா வச்சு பலகு. قل أعوذ برب الفلق. நான்காவது. ولا أنتم عابدون ما أعبد. ஆபிதுனா வருது. ஆபிதுன عابدون ولا أنتم عابدون ما أعبد. அதே மாதிரி தாலையும் கலக்கணும். பலகு என்று காஃப கலக்கினது போல دال. இது Yes, sir. அபுது. ولا أنتم عابدون ما أعبد. திரும்ப உங்களுக்கு ஐன் விசா வருது. ஐன் விசா என்ன தால் சரியா வருது. ரெண்டும் சரி வரணுமே. ம். أعبد عابدون ما أعبد. Okay, sir. ولا أنتم عابدون ما أعبد. குட். இன்னும் கொஞ்சம் திருப்பி வருங்க. குட் குட். ولا أنتم عابدون. பாருங்க. ولا أنتم ولا ولا أنتم பாத்தீங்களா? ولا அதாவது சவுண்டும் ஆழ சவுண்டையும் நீங்க வேறுபடுத்திடணும். அதான் அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். அன்தும் ஆபிதூன அது அந்த ரெண்டு சொல்ல மட்டும் ஓதி பாருங்க. அன்தும் ஆபிதூன. أنتم عابدون. ரெண்டு வேறுபாடு சத்தம் சவுண்ட்ல வித்தியாசம் வருதா ஒரே மாதிரி வருதா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒரே தெரியுது. மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஒரே மாதிரி அதான் கேக்குறேன். நான் ஏன் ஒரே மாதிரி என்று சொல்றேன்டால் ரெண்டுக்குமே நீங்க நாக்கு அசைக்காம ஓதுறீங்க. அன்தும் ஆபிதூன நாவு அசையது இல்ல. அசையாதால பிரச்சனையாகுது. ஃபுல்லா ஓதி பார்க்க. ولا أنتم عابدون ما أعبد. குட். திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. ما أعبد. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துட்டே இருக்கு. அதுதான். அதாவது இதுல இருக்கிற பிரச்சனை என்ன சிஸ்டம் லெவலையும் சொல்லணும். அதான் அதுக்காக வந்து நாங்க அந்த வசனத்தை ராக்கெட்டாக இதாகிறது. அலிப்பும் ஆயினும் கிட்ட கிட்ட வார நேரங்கள்ல உண்மையில பிரச்சனை வாரது இயல்பு. அதாவது புதிதாக பழகுறாக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். புதிதாக பழகு கொண்டு வராங்களுக்கு அதே நேரம் இது ரெண்டும் ஒரு டார்கெட் மிக்குது. அதாவது நீங்க சரியா பாத்துக்கணும். பாருங்க இதுல வந்து ஒரு இடத்துல தான் நான் கிட்ட வந்துக்குது. எனவே நீங்க இதை மட்டும் போக்கஸ் பண்ணி வசனத்தை பிடிச்சிட்டீங்க.
இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ம், இந்த அலிப்பும் இந்த ம், ஐனும் என்னதான் இருந்தாலும் கிட்டதான் வந்திக்கு. அது ம், பக்கத்துல வந்திக்கு. ஒவ்வொரு சொல்லோட வந்திக்கு. அதே ம், நேரம் இந்த ம், இடத்துல அதோட கிட்ட வந்திக்கு. அதை விட நெருக்கமா வந்திக்கு. அப்ப ம், இது ரெண்டுமே டாக்கர். இந்த ரெண்டும் ஜோடி ம், ஒரு ஜோடி, இது பக்கத்துல வந்து இன்னும் ஒரு ஜோடி. இப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ம், கனெக்டட் ஆனது. அப்ப ரெண்டுமே நாங்க பிராக்டிஸ்ல ம், எங்களோட அவதானத்துல மிக ம், கவனமா ஃபோக்கஸ் பண்ணணும். ம். ஓகே சார். விளங்குது. ஆகவே இந்த 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 ஒரு சைட் வார நேரம் உண்மையில ஒரு பெரிய சேலஞ்ச் உண்டு தான். அப்ப நாங்க பிராக்டிஸ்ல தான் அதை கவனமா பிடிச்சுக்கொள்ளணும். ம், எனவேதான் நான் ம், உங்களை இந்த நீங்க இப்ப ஸ்லோவா ஓதுனதை நான் பிழையாக காணல சரி கண்டதுக்கு காரணம் என்னடால் இந்த இடத்துல ம், உண்மையில நீங்க ஸ்லோவா ஓதினா தான் உங்களுக்கு ஒரு ம், ஸ்பீடுக்கு நீங்க மெதுவா வரையணும். அப்படி ம், இல்லாம ஒரே அடிச்சு புடிச்சிட்டு கொண்டு ஸ்பீடா ஓதினால் நாங்க ஓதலுக்கு நாங்க அந்த ட்ரெக்குக்கு ஒரு காலம் ட்ரெக்ல வர மாட்டோம். அது ஓதுற ட்ரெக்குக்கு வந்து கொள்ள ம், கஷ்டமாயிடும். அப்ப இன்னும் ம், கொஞ்சம் ஸ்லோவா அன்தும் அதாவது நீங்க அந்த பழகி எடுத்து உங்களை நீங்க இந்த பிக்கப் பண்ணி கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஸ்லோலி ம். இருங்க பிரச்சனை இல்லை. ஆனா நிரந்தரமா ஸ்லோலிக்கு வேணாம். அது பிழை. ஓகே. இன்ஷா அல்லாஹ். தீர்மான வரைக்கும் சீக்கிரமா நாங்க மேலுக்கு வரணும். அது உங்களோட நீங்க பிராக்டிஸ் பண்ணி இப்படித்தானே எந்த ஒரு மொழியிலையும் நாங்க எந்த அளவு தூரம் கூடுதலா ம், பேசி 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 பழக்கமாகறோமோ அந்த அளவுக்கு நாங்க அந்த லாங்குவேஜை ஃபாஸ்டா பேசி கொண்டு போய்க்கிறோம். அப்படித்தானே? ம். ஆமா ஸ்டார்டிங் பேசுற சார். நேரம் ஒரு வார்த்தை பேசினா அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு மிச்ச நேரம் டைம் எடுக்கும். நாங்க பேசுறது சரியா ம், இல்லையான்னு பாக்குறது. எல்லா ம், மொழியிலையும் இருக்கிற அதே பொதுவான விதி ஒன்றுதான் குர்ஆன் ஓதுறதுலயும் எங்களுக்கு அந்த புதிதாக அந்த ஆவு எடுத்து உச்சரிக்கிறோம் என்றால் நான் என்ன யோசிக்கிறோம்? ம், அடேப்பா தொண்டையில பகுதியிலேருந்து வருதா? நாவ நாங்க ம், தூக்குறோமா? என்றதை யோசிக்கக்குள்ளேயே டைம் போயிடும். அது ம், உண்மைதான். காலம் ம். போக போக அந்த இது மாறணும். அல்லது பெரிய பிரச்சனை போய்த்திடும். அது எங்களோட இயல்பா மாறிடும். அது பிரச்சனை. ட்ரை பண்ணி பாருங்க. பாப்போம். ம், நம்மளுக்கு ஓது ம். திரும்ப ஓதவா சார்? 6வது இன்னொரு தடவை ஓதிருப்போம். பிஸ்மில்லாஹ். ولا أنتم عابدون ما أعبد. குட். 5வது الذي علم بالقلم. இப்போ 5வது புரியல சார். 5வது திருப்பி வரும். சரி. الذي علم بالقلم. சில இடங்கள்ல உங்களுக்கு ஈஸி ஆகிது. அதாவது எனக்கு விளங்குற மாதிரிக்கு உங்களுக்கு ஒரு சொல்லுல ஒரு அலிஃபும் ஒரு ஆயினும் மாத்திரம் மாறுற நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த ஃபோக்கஸ் ஒன்றுக்கு பண்றதுல தான் நான் மிஸ்டேக் பண்ணிடுறோம் சார். ஒன்றுக்கு மேற்பட்ட அழைப்புகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அழிந்து நிறைஞ்சி மாறி மாறி வார நேரத்துல ஒரு தடுமாற்றம் உண்டு. உங்களுக்கு ஓத தெரியான்னு சொல்லல, தடுமாற்றம் உண்டு. அதை நீங்க புடிச்சு கொண்டு டைம் தேவைப்படுது. நீங்க என்ன பதட்டத்திலேயே செய்யணும்டா தப்பு பண்ணி. இல்ல ம். இல்ல பதட்டப்பட்டுக்கிட்டே தப்பு பண்ணிடுறோம். நீங்க ஒரு வேலை செய்யணும்டா நீங்க ஓதிக்கொண்டு ம், போற உங்களோட செல்பா நீங்க வீட்டுல ஓதுற நேரம் ஏதாவது இடங்கள்ல ம், அழிப்பு மாயம் கிட்ட கிட்ட வருதுன்றால் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு நான் ஓதுறது சரிதானா ம், இப்படியா வரும் ம், என்று உங்களோட அறிவுக்கு உட்பட்ட வகையில அந்த எழுத்துக்களை ம், அந்த தொண்டையை தூக்கி உச்சரிக்கிறது தொண்டையினுடைய பகுதியில நாக்க தூக்கி உச்சரிக்கிறது நாக்க அசைக்காம ம், உச்சரிக்கிறது அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ ம், பண்ணுங்க. நீங்களே ஃபாலோ பண்ணுங்க. ம், எல்லாம் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் உங்களை கைட் பண்றதுக்கு நல்ல 6வது வாங்க பாப்போம். 6வது ம். பிஸ்மில்லாஹ். أنعمت عليهم. ஏலா. ولا أنتم عابدون ما أعبد. குட் 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 மாஷா 4வது ஓதுனை விட மேலாவதுல ஒரு முன்னேற்றம் உண்டு. திருப்பி ஒரு காலம் மேலாவது சத்தம் போட்டு வரும் சவுண்டா. ஏழாவது. 7வது ம். ولا أنتم عابدون ما أعبد. குட் குட் நல்லா மிச்சமே நல்லா 8வது في عمد ممددة. 8வது பேரே ஆயிட்டு வரலையே. ம்?
எட்டாவதுல ஐனுடைய சவுண்ட் வரல. அமதிம் தான் வருது. வர் அமதிம் ஐந்த சவுண்ட் வரல. திருப்பி வருங்க. في عمد ممددة இன்னும் கொடுக்காதுங்க. في عمد ممددة Good. ஒன்பதாவது. القارئة Good. உங்களுக்கு விளங்கிக்கும். நாங்க உங்களை எத்தனை முறை வசனங்களை திருப்பி ஓதுங்கோ திருப்பி ஓதுங்கோ திருப்பி ஓதுங்கன்னு சொல்றோம். ஏனது ம், என்ன காரணம்? புரியுது என்ன உஸ்தாத். விளங்கி உங்களோட பிழை உச்சரிப்பு வந்துட்டே சரியாக இருக்கு. எஸ் உங்களோட உச்சரிப்பு ம், சரியாகணும் என்றால் நல்லா கேட்டுக்கும். உங்களுக்கு ம், நான் இந்த இடத்துல தான் இந்த ஐனை உச்சரிக்கணும் என்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும் என்றால் கட்டாயம் அந்த ம், மாதிரியான ம், இடங்கள் வார நேரம் நீங்க உங்களை கன்ஃபார்ம் பண்ணி கொள்வது நீங்க திருப்பி திருப்பி ஓதுங்க. ம், நீ இதுல எப்படி பார்க்க வேணாம் டைம் வேஸ்ட் ஆகுது, நான் ஒரு வசனத்தை ஓதி பெடப்பாருன்னு ஓதி ஓதி திருப்பி திருப்பி அதைத்தான் ஓதி கொண்டிருக்கிறேங்கிறத யோசிக்காம அந்த வசனம் ம், ஓதுற நேரத்துல நான் இந்த இடத்துல அந்த ஐனை உச்சரிக்கிறதுங்கிறத நீங்க உறுதிப்படுத்துறதுக்காக உங்களை நீங்க உறுதிப்படுத்திக் கூட திருப்பி போதும். நாங்க எங்களை உறுதிப்படுத்துறோம். அதாவது நீங்க ஐனை உச்சரிக்கிறீங்க, நாங்க ம், தூக்கப்படுது, உங்களோட சவுண்ட்ல ஆட சவுண்ட் ம், வருதுங்கிறத உங்கள்ட்ட நாங்க கன்ஃபார்ம் பண்ணி கூட தான் திருப்பி திருப்பி ஓத வச்சிடறோம். அப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா ம், உங்களோட ஓதல்ல நீங்க இந்த பெர்சன்டேஜுக்கு ஓகே ஆகுறீங்க, இல்ல டெவலப் ஆகிக்கிறீங்க, ம், இம்ப்ரூவ் ஆகிக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஓகே ஆகுது. அப்பதான் நாங்க கன்ஃபார்ம் பண்றோம். அல்லது நான் உங்களை விட்டுறல, ம், உங்கள்ட்ட யாரையும் ம், எங்கிட்ட விட்டுறல. அடுத்த பகுதி போறது ஏன்னா கஷ்டமே. சும்மா அநியாயத்துக்கு நாங்க ம், இந்த டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார்ந்துட்டு போயிடும். ஆனா எங்கிட்ட உச்சரிப்பு மாறிக்காது. உச்சரிப்பு மாத்துறதுங்கிறது ம், பெரிய ஒரு சேலஞ்ச். பெரிய ஒரு சேலஞ்ச். ம், அதே நேரம் அது யாருக்கு லேஸ் என்றால் இப்ப நீங்களாக விளங்குறீங்களே. இப்ப நான் அழிப்ப உச்சரிக்க போகல நான் அசைக்கப்படாது சவுண்ட் கீழ் நோக்கி வரவேங்கிற நாங்க விளங்குறோமே. விளங்கி கொண்டா எங்களுக்கு ஒரு ம், உச்சரிப்பை பழக்கிறதுல ஒரு 50% எங்களுக்கு சக்சஸ். ம், நீங்க விளங்கினீங்க. அடுத்த 50% மீக்குதே அது உங்களோட வாயால அந்த எழுத்தை உச்சரிச்சு எடுக்கணுமே. அதான் அடுத்த 50%. ம், சரி ம், நல்லா. இந்த ஒர்க் நான் இன்ஷா அல்லாஹ் திருப்பி தரமாட்டேன். இது உங்கள கையில தான் நீங்க ஒர்க். நீங்க அத திருப்பி ம், பிராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கொள்ற வேலைய இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ம், நாங்க புதிய வசனத்துக்கு வாரோம். ஓதுங்க பாப்போம் இத. ம். بسم الله ويمنعون الماعون கொஞ்சம் ஐன ஊண்டி ஓதுங்க. ஊன் ஐன எடுத்து ஓதுங்க. ஊண்டின்னு சொன்னா ஐன தனியா ஃபோக்கஸ் பண்ணி ஓத வேணாம். ஜாயின் பண்ணி தான் ஓதணும். ஐன கொஞ்சம் எடுத்து ம். ஓதுங்க. ويمنعون الماعون. ويمنعون الماعون குட் மாஷா அல்லாஹ். ரெண்டாவது أطعمهم من جوع எப்படி நிப்பாட்டுது? டூ ஐன் என்றா நிப்பாட்டுது? جوع அப்படின்னு பாட்டணும். இல்லையே. இப்பதான் பாருங்க படிச்சு மறந்துட்டேன். எப்படி இப்ப படிச்சிட்டீங்க நீங்க? جوع வெரி குட். جوع வெரி குட். ஞாபகம் வருது இல்லனா? குயிக்கா டக்குனு மைண்டுக்கு வருது இல்ல. வருது. லேட் ஆகுது. திருப்பியா? أطعمهم من جوع இன்னும் கொஞ்சம் ஐன கடைசி ஆகி போதாது. أطعمهم من جوع. جوع அந்த ஆயின கொண்டு வா. أطعمهم من جوع ஓகே குட். நல்லா. மூன்றாவது فجعلهم كعصف مأكول மக்கூல் என்று வருது. ம உ உ என்ற சவுண்ட் எடுக்கணும். மக்கூல். பிரிச்சுட்டு ஓதணுமா? ஒதுங்க. மக்கூல். ம உண்மையில அந்த சவுண்ட் வந்து வரணும். ம உ கூல் தான் வரும். எப்படி? ம உ கூல். சொல்லி காட்டுங்க எப்படி? مأكول ம உ நான் கசைக்காம ம உ கூல் என்று வரும். எப்படி? مأكول ம அல்ல ம உ. ம உ. مأ مأ ம உ கூல். مأكول சரி. அதுல அந்த ன்னு வாரது என்ன செய்யுது? அலிஃப் ஒட்டோவாக கலக்கப்படுது. அதை இல்லாம ஆக்கணும். அது இல்லாம ஆக்கினா எப்படி வரும்? مأ ம கூல். ம அட
மா என்ற சவுண்ட நீங்க தொண்டைக்கு கொண்டு கொண்டு போறீங்களே கொண்டு போன பெரிய முன்னுக்கு முன்னுக்கு கூல் முன்னுக்கு கொண்டு வா. مأكول இப்போ ஃபுல்லா ராகம் எடுத்து போதுங்க. மூணாவது وجعلهم كعصف مأكول ராகம் எடுத்து வருங்க. கூல் நீட்டி ராகம் எடுத்து வரும். فجعلهم كعصف مأكول وجوه يومئذ خاشعة وجوه يوم புரியல போதும் 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 போதும். وجوه يومئذ خاشعة குட். ஹாஷியா என்று ஒரு பிழை. ஹாஷியா خاشعة ஹாஷியா கீழ் நோக்கி மாத்தணும் சவுண்ட. இன்னொரு முக்கியமான டாக்கு. இந்த சரி நான் இதை எதிர்பார்த்தேன். மாஷாஅல்லாஹ் நல்லா. وجوه يومئذ خاشعة وجوه يومئذ خاشعة குட். மாஷாஅல்லாஹ் நல்லா. லாஸ்ட் டைம் வந்து பாப்போம் ஜாவதி. إن إلى ربك رجعة ஆஹா 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 ரெண்டு பிழை இது. பூஜ்ய என்று நிப்பாட்ட இயலாது. அதுல ஒரு பிழை இது. ரப்பிக்க ருஜியான்னு வராது. ராக்கு மேலேயும் சந்திக்குது. இந்த காம பேத்துட்டு ராவோட சேர்க்கணும். ரப்பிக்க ருஜியா. ربك الرجعة Yes. ரப்பிக்க ருஜியா என்று வரணும். إن إلى ربك الرجعة ருஜியா ஐன கொஞ்சம் நீட்டி நிப்பாட்டினா சரி. நல்லா நல்லா மாஷாஅல்லாஹ் மிச்சம் நல்லா. இந்த மாதிரி கட்டா நீங்க ஒர்க் செய்யுங்க. என்னால உங்களுக்கு நாளை கிளாஸ் இல்ல. நாளைக்கு நீங்க ஒர்க் செஞ்சு தரலாம். ஆனா உங்களோட அடுத்த கிளாஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் வியாழன் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட சாட்டர்டே இருக்கிற கிளாஸ் அடுத்த கிளாஸ் உங்க சாட்டர்டே நடக்கணும். இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கிளாஸ் இங்க நடக்க போட முடியல. சின்ன பிரச்சனை உண்டு இது. டிவைஸ்ல சின்ன இது உண்டாயிருந்தால சாட்டர்டே சண்டே கிளாஸ் பெருமா நடைபெறாது. அப்போ உங்களோட கிளாஸ் மிஸ் ஆகப்படாது என்ற வகையில நாங்க அந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேர்ஸ்டே டே ஆஃப்டர் டுமாரோ தேர்ஸ்டே போட்டு தருவோம் இன்ஷா அல்லாஹ். தேர்ஸ்டே ஈவினிங் டைம். என்ன சரி ஷெட்யூல் இருக்குதா? வேற ஷெட்யூல் இருக்குதா? இல்ல உஸ்தாத். சரி அப்படி என்னன்னா நீங்களுக்கு மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற வகையில செட் பண்ணி தருவாங்க. இதான் ஒர்க் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்குள் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். நாளைக்கு நீங்க அனுப்புங்க. நாளைக்கு அனுப்புற நேரம் முடியுமான வரைக்கும் அலிஃப் ஐன் வசனங்கள்ட இறுதியில வர சவுண்ட் அதே நேரம் ஸ்பீடை நான் ஃபோக்கஸ் பண்ணல. அது நான் உங்களோட கையில தந்துக்கிறேன். அதே நேரம் நான் செல்ஃபா தந்துக்கிறேன். நீங்க செல்ஃபா கொரோனா போகிற நான் உங்களை அவதானிக்கு சொன்ன விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. வலைக்கும்